ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நிஃப்டி நியூஸ் தமிழ். இந்த சேனலில் ஷேர் மார்க்கெட்டை பற்றின முக்கியமான தகவல்கள் எல்லாமே நான் உங்ககிட்ட டெய்லி வந்து சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஆபிஜே சுரேந்திரா பார்க் ஹோட்டல்ஸ் லிமிடெடோடைய ஐபிஓ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பார்க் ஹோட்டல் ஐபிஓவோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் 5th February 2024 இருந்து இதோட எண்டு டேட் 7th February 2024 வரைக்கும். ரெண்டாவது மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 96 ஷேர்ஸ். அடுத்தது முக்கியமானது ப்ரைஸ் ரேஞ்ச். இது வந்து 147 155 நாம பிட் பண்ணலாம். ஏன்னா நாம இப்போ இந்த கம்பெனியை வாங்கணும்னு நினைக்கிற மாதிரியே நிறைய பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்போ டிமாண்ட் அதிகமாகுது. அதனால ஐபிஓல யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்க எல்லாருமே லிஸ்டார் அன்னைக்கு வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த ப்ரைஸ் ஆனது ரொம்பவே வேகமாக ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால தான் ஐபிஓல அப்ளை பண்ணுனா அதிகமான லாபம் கிடைக்கணும்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. சரி, இப்போ யாரு ஐபிஓ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான டைரக்டான பதில் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தாலும் பண்ணலாம், ஷார்ட் டேர்ம். சரி வாங்க இப்போ இந்த கம்பெனியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும்னா இது இன்கார்பரேட் ஆன வருஷம் 1987. இவங்க ஹோட்டல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி பிஸ்னஸை த பார்க் கலெக்ஷன், ஜோன் பை த பார்க் இப்படின்னு இன்னும் சில பிராண்ட் நேமில் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபுட்ஸ் அண்ட் பிவரேஜஸ் அப்படின்ற இந்த பிஸ்னஸ்குள்ளேயும் ஃப்ளரிஸ் அப்படின்ற இந்த பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு வராங்க. சரி, எங்கப்பா இந்த பிஸ்னஸ் எல்லாம் நடக்குதுன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். பேன் இந்தியாவில் இருக்க மெட்ரோ சிட்டிஸான கொல்கத்தா, நியூ டெல்லி, சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், மும்பைன்னு மட்டும் இல்லாமல் மேஜர் சிட்டிஸ்லையும் மொத்தமாக 30 ஹோட்டல்ஸ், 2298 ரூம்ஸை வச்சு இந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஃபுட் அண்ட் பிவரேஜஸையும் 81 ரெஸ்டாரண்ட்ஸில் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்போ வர பண்ணுற பிஸ்னஸ் மட்டும்தான். இது இல்லாமல் 21 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பைப்லைனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக 1855 ரூம்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோடைய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் ஃபினான்சியல் இயர் 2021 178 கோடியா இருந்தது. 2022 255 கோடியாகவும் 23 506 கோடியாகவும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபினான்சியல் இயர் 2021 -75.8 கோடியாகவும், ஃபினான்சியல் இயர் 2022 -28.2 crore ஃபினான்ஷியல் இயர் 23 48 crore நெகட்டிவ் சைடில் இருந்து பாசிட்டிவ் சைடுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கம்பெனி இன்னைக்கு ஐபிஓ மூலமாக நிதி திரட்டுறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ இந்த ஐபிஓக்கான டைமில் என்ன சொல்லிடுறேன். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5/2/2024. அப்ளிகேஷனுடைய எண்டு டேட்டு 7/2/2024. அதே மாதிரி அலாட்மெண்ட் பிகின்ஸ் 8/2/2024. ரீஃபண்ட் இனிஷியேட் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா 9/2/2024. அலாட்மெண்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 9/2/2024. லிஸ்டிங் ஆகிற டேட் என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா 12/2/2024. இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எங்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா சொல்லணும்னோ தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் முக்கியமான தகவல்களோட உங்களை வந்து பார்க்குறேன். அதை தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.